5 நாட்கள் 96 மணி நேரங்கள் இடைவிடாது முடிவெட்டி சாதனை படைக்க உள்ள 21 இந்திய இளைஞர்களுக்கு ஆதரவளிக்க திரண்டு வாருங்கள் என அழைப்பு விடுத்துள்ளார் மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன். இன்று தொடங்கி ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை இந்த 21 இளைஞர்களும் இணைந்து 2000 பேருக்கு இடைவிடாது முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் மாபெரும் முயற்சியில் களம் இறங்கியுள்ளனர். ஒரு காலகட்டத்தில் முடி வெட்டுவது, சலைவை செய்வது உட்பட பல தொழில்கள் இந்தியர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. ஆனால் கால ஓட்டத்தில் நவீன வசதிகளுடன் மற்ற சமூகத்தினரும் இத்தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். பொருளாதார அடிப்படையில் முன்னேற இது போன்ற தொழில் திறன் மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதற்கு வழிவகுத்துள்ள டாஸ்கில் அகாடமிக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கினார் சரவணன். இது நிறைய மாற்றங்கள். அதாவது இந்த துறை ஒரு காலத்தில் இந்த துறை என்பது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு துறையாக நம்மிடமிருந்து மற்றவர் எடுத்துக்கொண்டு போன நிலைமை மாறி இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய இந்த துறையில் வந்துருக்காங்க. அது மட்டும் வர்றது மட்டுமல்ல, நிறைய மாற்றங்கள். அதாவது முன்பெல்லாம் ஒரு காலத்தில் இது போன்ற முடிதிருத்தும் நிலையங்களுக்கு இந்திய பெண்கள் செல்வது மிக மிக அபூர்வம். இப்போ நம்முடைய இளைஞர்கள் கொண்டு வந்திருக்கின்ற மாற்றத்தின் வாயிலாக நிறைய ஆண்களும் அதே நேரத்தில் பெண்களும் இது போன்ற முடிதிருத்தும் நிலையங்களுக்கு சென்று தங்களை அழகுபடுத்தி கொடுக்கின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி வருகின்றது. குறிப்பாக டாஷ் அகாடமி மூலமாக நிறைய இளைஞர்கள் இந்த துறையில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இதில் புதுமைகளை புகுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி காலத்திற்கு ஏற்ற மாற்றம் என்று நான் நம்புகின்றேன். இதில் ஏறக்குறைய 21 முடி திருத்தும் நிபுணர்கள் பங்கு கொண்டு மலேசிய சாதனை புத்தகத்தில் பதிவு பெறக்கூடிய ஒரு பயிற்சி திட்டமாக இதனை அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதன் வாயிலாக 96 மணி நேரம் இடைவிடாமல் இங்கே வருகின்றவர்களுடைய முடியை வெட்டுவதற்கும் அதே நேரத்தில் புதிய இளைஞர்கள் இந்த துறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்குமான ஏற்பாட்டினை பத்து இளைஞர் பகுதியும் புத்ரா பிரிவும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இது ஒரு மிகச்சிறந்த முயற்சி என்றால் இது போன்ற துறைகள் தான் காலங்காலமாக தொடர்ந்து இருக்கும். அதே நேரத்தில் பெரிய முதலீடும் தேவைப்படாத ஒரு துறை இது. ஆக இதன் வாயிலாக இன்னும் அதிகமான இளைஞர்கள் இத்துறையில் ஈடுபட்டு பொருளாதார ரீதியாக பயனடைவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மாயிகா பத்து தொகுதி இளைஞர் மற்றும் புத்ரா அணியும் பத்துமலையில் இயங்கி வரும் டாஸ்கில் அகாடமியின் கூட்டு முயற்சியிலும் இந்த சாதனை முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது மெயினாக சேர்ந்து இந்த பாய்ஸ் எல்லாமே B40 கேட்டகரியிலேருந்து 80% எல்லாம் B40 கேட்டகரியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக இவங்க வெளியே தெரியணும். ஸோ இது இந்த டைமில் இந்த ரெக்கார்டை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது மூலிமா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இவங்களுக்கு கடை திறக்கிறதுக்கு லோனு, இப்போ நிறைய உதவிலாம் செய்கிறாங்க இந்தியன்ஸ்க்கு. ஸோ அதுதான் எங்களோட மெயின் எய்ம். இந்தியன்ஸ் மட்டும்தான் வரணுமா? இல்லை, மலேஸ், சைனீஸ் நண்பர்கள் யார் வேணுமோ வரலாம். இதில் ஜஸ்ட் முடி வெட்டிட்டு ட்ரிமிங் பண்ணிட்டு போனாவே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் மக்களே. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, லேடிஸ்க்கும் நாங்கள் முடி வெட்டுறோம். இந்த 21 இளைஞர்களும் டாஸ்கில் அகாடமியில் பயிற்சி பெற்று சிங்கப்பூர் வரை பல இடங்களில் வேலை செய்து வரும் கைதேர்ந்த மாணவர்கள் என்கிறார் அவர்களின் பயிற்றுனர் ஈஸ்வர். ஸ்டூடெண்டாக இருந்தவங்க தான் இப்போ அவங்களாம் ஒரு வெல் ட்ரெயினர் பார்பராக இருக்காங்க. அவங்க பார்பர் ஷாப் திறக்கிறதுக்கு இந்த மலேசியா ரெக்கார்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இந்த தொழிலில் இவங்க முன்னேறி வர்றது பல மக்களுக்கு தெரிய வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் உதவி செஞ்சு தான் ஆகணும். இவங்களோட ஒவ்வொரு ஸ்கிலும் ஃபாரினர்ஸ் கண்ட்ரியில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கில். இன்னும் நம்ம மலேசியாவில் அந்த ஸ்கில்ஸ்லாம் இன்னும் வெளிப்படலை. இப்போ நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் இப்போ அவங்கள இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கோ த்ரூ பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அவங்க இப்படி வெளியே வரனா அடுத்த வெளிநாட்டிலேருந்து வர பார்பர்ஸ்க்கு இங்கே வேலை வாய்ப்பு குறைஞ்சி நம்ம இந்தியன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இந்த பயிற்சி மையம் ஏற்கனவே 2 மலேசிய சாதனைகளை முறியடித்துள்ளது. இது 3வது முறையாக இளைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்க நடத்தப்படுகிறது என்கிறார்கள் அதன் நிர்வாக இயக்குநர்களான காளிதாஸ் மற்றும் மாலதி. இது நான் 2019 ஆரம்பித்தேன். 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். அதே 2019 9ஆம் மாதம் 17 ஸ்டார்ட் பண்ணேன். 5 வருஷம் கழித்து 8ஆம் மாதம் 22ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பெரிய லெவலில் உங்கள் சப்போர்ட்னால நான் இங்கே நிற்கிறேன். உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எனக்கு தேவை. இந்த பயணங்களை நம்ம கொண்டுட்டு போகணும். இந்த இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இவங்க தான் மாற்ற போகிறாங்க. இளைஞர்கள் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களோட ஸ்கில்ஸில் எங்களோட அகாடமியில் படிக்கிற பையனுங்க இந்த இதில் இன்னும் முன்னேறி வரணும்.
இதை பார்த்து நிறைய இளைஞர்களுக்கும் வந்து இதில் வந்து ஆர்வத்தை காட்டணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தோம். ஸோ இதில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். 21 இளைஞர்களோட வாழ்க்கை வந்து முன்னேறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன இதாக இருக்குமேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம். முடிவெட்டும் திறனை மட்டும் வெளிக்கொணர இந்த முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை. இந்த சாதனையில் வெட்டப்படும் முடிகள் சேகரிக்கப்பட்டு மலேசிய புற்றுநோய் சங்கத்திற்கு வழங்கப்படும் உன்னத நோக்கமும் உள்ளடங்கியுள்ளதை மாய்கா இளைஞர் மற்றும் புத்ரா பிரிவு தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த 21 இளைஞர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சாதனை, மகா சாதனை. இந்த முடிவெட்டும் சிகை அலங்கார துறையில் நம்மவர்கள் நிலைநாட்டி நல்ல ஒரு சிறந்த இடத்தில் இருக்க வேண்டும், ஒளிர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு திரு தாஸ் அவர் ஏற்கனவே 2 மலேசிய சாதனை வைத்திருக்கிறார். ஸோ இந்த நிகழ்ச்சி இப்போ ஆரம்பித்து தத்துஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் தொடக்கி வச்சு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள்கிட்டேருந்து எங்களுக்கு அவங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. தங்களின் முடிவெட்டும் திறனை வெளிக்கொணரும் இத்தளத்தில் மக்களின் ஆதரவை எதிர்பார்த்து காத்திருப்பதாக அந்த 21 இளைஞர்களும் தெரிவித்துள்ளனர். எங்களின் திறமையை காண உடனே வந்து முடித்திருத்திக் கொள்ளுங்கள் என பொதுமக்களையும் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு ஆதரவு எல்லாம் நிறையா தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் கிளம்பி வந்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கும். எங்களுக்கு ஆதரவு இன்னும் நிறையா வேணும். இதுக்கு மேலே இந்த ரெக்கார்டு பெரிய அளவில் பேசணும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு B40 ஃபேமிலி. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சது ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அண்ட் இது வெரி பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இது எங்களோட வாழ்க்கையோட தரத்தை கண்டிப்பாக மாற்றிடும். எனக்கு இந்த வாய்ப்பு மித்ரா மூலிமா கிடச்சிச்சு. ஸோ மித்ரா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆஃபர் பண்ணாங்க ஃப்ரீயாக ஹேர் கட்டிங் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ நம்ம அது முடிச்சுட்டு நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம டாஸ் ஸ்கில்ஸ் அகாடமியில் தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடிஷ்னலாக அவங்ககிட்ட அட்வான்ஸாக நம்ம ப்ரொஃபஷ்னலாக இன்னும் எப்படி அட்வான்ஸாக நம்ம முடிவெட்டணும்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம கற்றுட்டு ஸோ நம்ம டாஸ் ஸ்கில் அகாடமி மூலிமா நம்ம இன்டர்ன்லாம் செஞ்சு முடிவெட்டுற கடைக்கெலாம் நாங்கள் போய் வேலை செஞ்சுட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு எங்கள் ஆஃபர் கிடச்சிச்சு நேஷன் புக் ஆஃப் ரெக்கார்டில் செய்கிறதுக்கு. MBR ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஃபார் அஸ். நம்ம சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். அண்ட் our neighboring country they gave us an opportunity to take part in this MBR. So it's a very big milestone for us. இன்று தொடங்கிய இந்த சாதனை முயற்சியில் முடிவெட்டி கொண்ட சிலர் வணக்கம் மலேசியாவிடம் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம சமுதாயத்திலேருந்து இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி ரொம்ப கெட்ட வழியெல்லாம் போகாமல் இந்த மாதிரி நல்லா வியாபாரம், இந்த மாதிரி தொழில், இந்த மாதிரி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. டிக்டாகில் பார்த்தா வந்த நானும் அப்புறம் நல்லா நிறைய பேர் வாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மலேசியாவில் தான் வெட்டுறாங்க. வயசானது பெரிய ஆள் எல்லாமே வரலாம், ஆம்பளால் பொம்பளால் எல்லாமே வரலாம். கண்டிப்பாக வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். 22லேருந்து 26 வரைக்கும் இருக்குது. மலேசியாவிலேயே இதுபோன்று 5 நாட்கள் இடைவிடாது முடிவெட்டும் துறையில் சாதனை படைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இவர்களின் உன்னத முயற்சியில் நீங்களும் பங்கெடுக்க இன்றே கோலாலம்பூரில் அமைந்துள்ள மாய்கா நேதாஜி அரங்கத்திற்கு வந்து முடித்திருத்திக் கொள்ளுங்கள்.